ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உயிரே நீ எங்கே உடலாய் நான் இங்கே நாவல் பகுதி 21. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். இன்றுதான் ஆதவன் தன் அப்பா அம்மாவோடு ஊட்டி வருகிறான். அவன் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் வந்து இறங்கும் போது அவனது போலி அப்பா அம்மாவை கண்டு திகைத்தாலும் அடுத்த நொடி வசீகரனை அழைத்தான். சார், எங்க போலி அப்பா அம்மா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல நிக்கிறாங்க. இவங்க கூட அக்காவை தேடிதான் இங்க வந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க உள்ள பாக்கலையா? பாக்கல சார், ஆனா பார்த்தாலும் அடையாளம் தெரியாது. நான் இப்பதான் நல்லா வளர்ந்துட்டேனே. அட ஆமல்ல, நான் கூட மறந்துட்டேன். வீடியோ கால் பண்ணும்போது பார்த்தேனே, ஒரு பெரிய வாலிபன் மாதிரில இருக்க. நான் அவங்க கண்ணுல சிக்காம அப்படியே வந்துடுவா சார்? இல்ல, முடிஞ்சா அவங்களையும் இங்க எப்படியாவது கூட்டிட்டு வந்துடு. அவங்களுக்கும் நல்ல ஒரு பாடம் புகட்டி அனுப்பிடலாம். அகல்யா ஓவியாவா மாறினதை பத்தி எல்லாம் அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். கண்டிப்பா சொல்ல மாட்டேன் சார். நீங்க சொன்னா கூட நான் சொல்ல மாட்டேன். அப்ப சரி, அவங்களை நீ கூட்டிட்டு வந்துடு. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். அழைப்பை துண்டித்தவன் முதலில் தன் அப்பா அம்மாவுக்கு அவர்களை காண்பித்தான். அதன் பிறகு அவனாக சென்று அவர்களிடம் பேச அது ஆதவன் என்று அறிந்து இருவரும் வியப்போடு அவனை பார்த்தனர். நாங்க முன்ன மாதிரி எல்லாம் இல்லப்பா, திருந்திட்டோம். ஆனா அகல்யாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட அந்த வசீகரன் இருக்கானே, அவன் ரொம்ப கெட்டவன். நம்ம அகல்யாவை ஏதோ பண்ணிட்டான். அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட தெரியல. உனக்கு அவளை பத்தி ஏதாவது தகவல் தெரியும்? அவ உனக்கு போன் எல்லாம் பண்ணுவாளா? அவன் போலி அம்மா தூண்டில் போட்டார். சிக்குவானா ஆதவன்? இல்லம்மா, அக்கா எனக்கு போன் பண்ணாம 1 வருஷம் ஆகுது. உனக்காவது அவளை பத்தி ஏதாவது தெரியும்னு நினைச்சோம். ஏதோ நாங்க செஞ்ச பாவத்துக்கு அவளை தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க? அவளோட உண்மையான அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எங்க கூடவே பத்திரமா வச்சு பாத்துக்கலான்னு இருக்கும். ஆனா என்ன பண்றது, உனக்கும் அவளை பத்தி எதுவும் தெரியல, எங்களுக்கும் எதுவும் தெரியல. இப்படி நாயா பேயா அவளை தேடி அலையிறோம். அப்படின்னா நீங்க இப்போ அக்காவை தேடிதான் இங்க வந்தீங்களா? ஆமாப்பா. இங்க எவ்வளவு நாள் இருப்பீங்க? இதோ இப்பதான் இன்னைக்குதான் இங்க வந்து சேர்ந்தோம். ஒரு வாரம் நாங்க இங்க இருப்போம். நான் ஊட்டி போறேன், நீங்க என் கூட வரீங்களா? ஊட்டி போறியா? இல்லப்பா, நாங்க இங்க கோயம்புத்தூர்லயே தங்கி அகல்யாவை கொஞ்சம் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா 1 வாரம் கழிச்சு வேணா ஊட்டி வரும். இல்லம்மா, நான் 2 நாள்ல ஊட்டில இருந்து திரும்பி போயிடுவேன். ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, நம்ம இன்னொரு தடவை சந்திச்சுக்கலாம். அப்போதுதான் சற்று தொலைவில் நிற்கும் சுரேஷின் அப்பா ஆதவனின் கண்ணில் சிக்கினான். இவங்களாவது திருந்துறதாவது. ஏதோ பிளானோட தான் கிழவனையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. சுரேஷின் அப்பாவை பார்த்து விட்ட போலி அப்பா அம்மா ஆதவனிடமிருந்து எப்படி நழுவுவது என்று பார்த்தனர். அப்ப சரிப்பா, உன்னுடைய போன் நம்பரை கூட நாங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூப்பிடுறோம். ஏதாவது விதத்துல அகல்யா உனக்கு போன் பண்ணா உடனே எங்களுக்கு தகவல் கொடுப்பா. அவ எங்க இருந்தாலும் நாங்க போய் அவளை எங்க கூட கூட்டிட்டு போயிடுறோம். போலி அம்மா கூற அவர்களை இப்போது விட்டு பிடிப்பதுதான் நல்லது என்று நினைத்த ஆதவன் தன் எண்ணை கொடுத்து அவர்களது எண்ணை வாங்கி வைத்துக் கொண்டான். விஷயத்தை வசீகரனை அழைத்து கூற, அது நல்லதா போச்சு. நாளைக்கு குழந்தைக்கு பேர் சூட்டு விழா வேற இருக்கா, எங்க கல்யாணமும் இருக்கு. அது நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறமா சாயந்தரம் அந்த சுஜித்துக்கு போன் பண்ணி அவனை இங்க வரவழைக்கணும். அந்த நேரத்துல அந்த போலிங்க 2 பேரையும் அந்த கிழவனையும் சேர்த்து வரவழைச்சு எல்லாருக்கும் ஒன்னா சேர்த்தே பாடம் புகட்டலாம். வசீகரன் அப்படிதான் கூறினான். ஆதவனையும் அவன் அப்பா அம்மாவையும் அழைத்து வர கார் டிரைவரோடு காரை அனுப்பி இருந்தான் வசீகரன். அவர்களும் வீடு வந்து சேர்ந்து விட்டனர். குழந்தையை கண்டதும் ஆசையாய் வாரி அணைத்துக் கொண்டான் ஆதவன். வசீகரனோடும் அகல்யாவோடும் பேசி பேசி அவனுக்கு ஆசை தீரவே இல்லை. இரவு 1 மணி வரை அவர்களோடு செலவிட்ட பிறகுதான் படுக்கைக்கு சென்றான். மறுநாள் காலையே அழைக்கப்பட்ட நெருங்கிய உறவினர்கள் அனைவரும் வந்து சேர்ந்து விட்டனர். அகல்யாவை கண்டதும் அவர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இது நம்ம ஓவியாவே தான். அச்சு அசல் அப்படியே அப்பா அம்மாவை உரிச்சு வச்ச மாதிரில இருக்கா. ஒருவருக்கும் எதிர்கருத்து இருக்கவில்லை. அகல்யாவின் அப்பா நடந்த அனைத்தையும் உறவினர்களிடம் கூற அனைவருக்கும் வியப்பு. அகல்யா கழற்றி வைத்த தாலியை வசீகரனின் கையில் கொடுத்து அம்மா கட்ட சொல்ல உறவினர்களின் ஆசையோடு 2வது முறை அகல்யாவின் கழுத்தில் தாலி கட்டினான் வசீகரன். அதன் பிறகுதான் குழந்தைக்கு பேர் சூட்டி மகிழ்ந்தனர். விருந்து முடிந்து உறவினர்கள் விடை பெற்ற பிறகு வசீகரன் சுஜித்தை அழைத்தான். இந்த நேரம் அகல்யாவை குற்றாலம் முழுவதும் வலை வீசி தேடிக் கொண்டிருந்தான் சுஜித். அப்போதுதான் வசீகரனின் அழைப்பு. சட்டென்று அழைப்பை ஏற்றுக்கொண்டான் சுஜித். சுஜித், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். என்ன சார் திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க? இல்ல, சும்மாதான். ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும், அதுக்காக தான் போன் பண்ணேன். என்ன விஷயம் சார்?
அகல்யா என்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி அவளையே நினைச்சு அழுது புலம்புறதுல எந்த பலனும் இல்ல. ஆமா சார், நான் கூட இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அகல்யாவை பிரிஞ்சு நீங்க தினம் தினம் புழுவா துடிச்சிட்டு இருந்தத நான் என் கண்ணாலேயே பார்த்திருக்கேன் சார். எந்த ஒரு புருஷனும் ஒரு மனைவி மேல இந்த அளவு பாசம் வச்சிருக்க மாட்டான் சார். ஆனா உங்க பாசத்தை அகல்யா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலையே. உங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டாளே சார். அதனாலதான் சுஜித், மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டும்னு நான் என் மாமா பொண்ணு ஓவியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன சார் சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? என்னால நம்ப முடியல சார். இவ்வளவு சீக்கிரம் அகல்யாவை தூக்கி எறிஞ்சிட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அவளே என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. இதுக்கு மேல என்ன இருக்கு? ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணிச்சு, அதுதான் போன் பண்ணி சொல்றேன். ரொம்ப நல்ல விஷயம் சார். கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சுஜித், அந்த செல்லம்மா இப்போ மாமல்லபுரத்துல இல்லையா? ஏன் சார் கேக்குறீங்க? நான் செல்லம்மாவை இங்க ஊட்டி போட் ஹவுஸ் பக்கத்துல பார்த்தேன். கண்ணு தெரியாத ஒரு பொண்ணோட பெரிய ஒரு வீட்டு வாசல்ல நிக்கிறத பார்த்தேன். கார்ல போகும்போதுதான் பார்த்தேன். அவங்க தானோன்னு சந்தேகம் வந்துடுச்சு. மாமல்லபுரத்துல இருந்தவங்க எப்படி ஊட்டியில அப்படின்னு நினைச்சு காரை நிப்பாட்டாம அப்படியே வந்துட்டேன். அவங்க இப்போ மாமல்லபுரத்துல தானே இருக்காங்க? இல்ல சார், அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. நீங்க எங்க பார்த்தேன்னு சொன்னீங்க? ஊட்டி போட் ஹவுஸ் பக்கத்துல. ஓ அப்படியா, சரி சுஜித், முடிஞ்சா ஒரு நாள் வீட்டுக்கு வா, ஓவியாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சார், எனக்கு ஊட்டியில் ஒரு வேலை இருக்கு, நான் நாளைக்கே ஊட்டி வரேன் சார். அப்படியா, ரொம்ப நல்லது. வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வா. கண்டிப்பா வரேன் சார். தங்கச்சி ஓவியாவையும் பார்க்கணும்ல. சரி சுஜித், நாளைக்கு பார்க்கலாம். அழைப்பை துண்டித்தான் வசீகரன். சுஜித் உடனே சுரேஷை அழைத்து விஷயத்தை கூற, இதே நேரம் வசீகரன் கூறியது போன்று தன் போலி அப்பா அம்மாவை அழைத்து அகல்யாவை ஊட்டியில் பார்த்ததாக ஆதவனும் கூற, அவர்களும் சுரேஷின் அப்பாவோடு ஊட்டி புறப்பட்டனர். மறுநாள் காலை 8 மணி அளவில் சுஜித் சுரேஷோடு வசீகரனின் வீட்டிற்கு வந்தான். அன்று கிளீன் ஷேவில் இருந்த சுரேஷ் இப்போது தாடி முடி என்று ஆளை அடையாளம் தெரியாத அளவு மாறி இருந்தான். ஆனால் அது சுரேஷ் என்று வசீகரன் உட்பட அனைவருக்கும் தெரியும் அல்லவா? அவன் தாடியை எடுத்து ஒட்ட வைத்துக் கொள்வதையும் விக்கெடுத்து வைப்பதையும் அவர்கள் லைவாக அல்லவா பார்த்து கொண்டிருந்தனர். சார், இது என்னுடைய ஃப்ரெண்டு சுரேஷ். சுரேஷை அறிமுகப்படுத்தினான் சுஜித். ஓவியாவை அழைத்த வசீகரன், இது என்னுடைய மாமா பொண்ணு, இப்ப என்னுடைய மனைவி, பேரு ஓவியா என்றான். அவள் எதுவும் பேசாமல் புன்னகையோடு கையை மட்டும் கூப்பினாள். ஏதாவது பேசினால் அகல்யாவின் குரலை சுஜித் கண்டுபிடித்து விடுவான் அல்லவா? அவர்களும் புன்னகையோடு பதிலுக்கு கை கூப்பிவிட்டு தொடர்ந்து வசீகரனிடம் பேச, அவள் சமையல் அறைக்கு சென்று இருவருக்கும் டீ எடுத்து வந்து கொடுத்தாள். டீயை வாங்கி பருகும் போது, இவங்க கிட்ட கூட அகல்யா சாயல் இருக்கு சார் என்றான் சுஜித். ஆம் என்று தலையசைத்தான் வசீகரன். ஆதவனும் அவனது அப்பா அம்மாவும் அகல்யாவின் அப்பா அம்மாவும் அவரவர் அறையில் தான் இருந்தனர். ஒருவரும் வெளியே வரவில்லை. சிறிது நேரம் அமர்ந்து ஏதேதோ விஷயங்களை பற்றி பேசிவிட்டு, சார், நீங்க செல்லம்மாவை எங்க பாத்தீங்கன்னு சொன்னா போற வழியில செல்லம்மாவையும் பார்த்துட்டு போலான்னு நினைக்கிறேன். அந்த வீட்டிற்கு செல்லும் வழியையும் அந்த வீட்டின் கலரையும் அவனுக்கு கூறினான் வசீகரன். ஓகே சார், அப்படின்னா நாங்க கிளம்புறோம். இருவரும் எழுந்து கொள்ள, ஒரு நிமிஷம் இரு சுஜித், இப்ப வந்துடுறேன். அறைக்குள் சென்று ஒரு சிறு பெட்டியை எடுத்து வந்தவன் அதை திறந்து அதிலிருந்த ஒரு தங்க செயினை எடுத்து அதை சுஜித்தின் கழுத்தில் அணிவித்தான். சார், இதெல்லாம் எதுக்கு சார்? இல்ல சுஜித், இது உன் கழுத்திலேயே இருக்கட்டும். ஒரு நன்றி கடனுக்காகன்னு வச்சுக்க. நீ மட்டும் அகல்யாவுடைய அட்ரஸ் எனக்கு கொடுக்காம இருந்திருந்தா இப்பவும் நான் அகல்யாவையே நினைச்சு ஏங்கி தவிச்சிட்டு இருப்பேன். என் ஓவியா எனக்கு கிடைச்சிருக்க மாட்டா. ஒரு பெரிய லாக்கெட்டோடு கூடிய அந்த தங்க செயினை கையில் எடுத்து பார்த்தவன், இது ஒரு 5 சவரனுக்கு மேல இருக்கும்னு தோணுதே. இருந்துட்டு போட்டோம், அதனால என்ன? உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சார். அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வா. இருவரும் இடைபெறும் நேரம் போலி அப்பா ஆதவனை அழைத்து அகல்யாவின் முகவரியை கேட்க, சுஜித்திற்கு கொடுத்த அதே முகவரியை அவருக்கும் கொடுத்தான் ஆதவன். போலி அப்பா அம்மா அந்த முகவரியை அடையவும் அவர்கள் பின்னாலேயே சுஜித் சுரேஷ் இருவரும் வந்து சேர, அவர்களை கண்டதும் ஆத்திரம் அடைந்த போலி அப்பா அம்மா, அகல்யா எங்களுக்கு தான் என்று கத்த, அகல்யாவா? சுரேஷ் சுஜித் இருவரும் வியப்போடு கேட்க, ஒருவேளை கண்ணு தெரியாத அந்த பெண் அகல்யாவாக இருப்பாளோ என்ற சந்தேகம் சுஜித் சுரேஷின் மனதில் எழ, அடுத்த நொடி அகல்யாவாக இருந்தால் அது வசீகரனுக்கு தெரியாமல் போகுமா என்ற எண்ணமும் எழ, எங்க அகல்யா இருக்கிறதா உங்ககிட்ட சொன்னது யாரு? எங்க அகல்யா எல்லாம் கிடையாது, நாங்க செல்லம்மாவை தேடி வந்தோம் சுஜித் கூற, அது யாரு செல்லம்மா? இங்க அகல்யா இருக்கிறதா ரொம்ப நம்பகமான இடத்துல இருந்து எங்களுக்கு செய்தி வந்தது. அதனாலதான் அகல்யாவை தேடி நாங்க வந்தோம். அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் மோப்பம் பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே வந்துட்டீங்கல்ல. இல்ல, இங்க இருக்கிறது செல்லம்மா தான். உங்களை யாரோ நல்லா ஏமாத்தி இருக்காங்க.
இல்லவே இல்ல, நீங்க தான் எங்களை ஏமாத்துறீங்க. போலி அப்பா அம்மாவும் சுஜித் சுரேஷும் சண்டை போட்டுக்கொள்ள எல்லாரும் பேசாம இருக்கீங்களா? இப்ப தேடி வந்தது அகல்யாவியா இருந்தாலும் செல்லம்மாவியா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்ல. கதவை தட்டுவோம். கதவை திறக்கிறது செல்லம்மானா நீங்க வச்சுக்கங்க, அதுவே அகல்யானா நாம யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். இவனுடைய போஸ் கொடுக்கறதா சொன்ன அந்த காசை சரி சமமா பங்கு போட்டுக்கலாம். என்ன சொல்றீங்க? சுரேஷின் அப்பா கேட்க சரி என்று அனைவரும் கூற அவர்தான் கதவை தட்டினார். கதவை திறந்த சுரேஷின் போஸ் ரகுபதியை கண்டு அனைவரும் நடுங்கினர். நேரிலும் வீடியோ அழைப்பிலும் அனைவரும் அவனை பார்த்ததுண்டு. சார் நீங்களா? அதிர்ச்சியோடு அனைவரும் கேட்க, ஆமா நானேதான். அகல்யாவை கடத்திட்டு வந்து என்கிட்ட ஒப்படைங்கடான்னு சொன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு திட்டத்தை போட்டு ஒவ்வொரு வழியில உங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்கீங்களா? எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்களா? கோபமாக கேட்டவனை புரியாமல் பார்த்த சுரேஷ், யார் சார் உங்களை ஏமாத்தினது என்று கேட்டான். பேசாதடா துரோகி, ஏமாத்தினது நீதான். சார் நான் எப்ப சார் உங்களை ஏமாத்தினேன்? தன் செல்போனில் சேவ் செய்து வைத்திருந்த ஒரு வீடியோவை எடுத்து பிளே செய்து காண்பித்தான் ரகுபதி. சுஜித் சுரேஷ் இருவரும் பேசிக்கொள்ளும் ஒரு காட்சி அது. சார், செல்லம்மா கையில இருக்கிற கண்ணு தெரியாத அந்த பொண்ணை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுக்கு பதிலா நீங்க எனக்கு எவ்வளவு ரூபாய் கொடுப்பீங்க? சுஜித் சுரேஷிடம் கேட்கிறான். டேய், அகல்யாவே சிக்குனா நான் முதல்ல தொட்டு பார்த்துட்டு தான் ஏன் போஸ் ரகுபதி கிட்டேயே அனுப்பி வைப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு சிக்குனா மட்டும் அப்படியே அனுப்பிடுவேனா? ஒரு வாரம் வச்சு அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா கண்ணி கழியாத பொண்ணுன்னு சொல்லி ரகுபதி கிட்ட ஒப்படைச்சிடலாம். அவனும் கோடி கோடியா கொட்டி கொடுப்பான். அதுல ஒரு 1-2 கோடி நான் உனக்கு கொடுத்துடுறேன். போதும்ல? போதும் சார். வீடியோ அதோடு நிற்கிறது. வெடவெடுத்து போனான் சுரேஷ். இந்த வீடியோ எவனோ என்னுடைய வெல்விஷராம் ஒரு வாரம் முன்னாடி எனக்கு போன் பண்ணி உங்களை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறாங்க சார், நான் ஆதாரத்தோட உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன், நான் சொல்ற நேரத்துல நீங்க புறப்பட்டு ஊட்டி வாங்க, எல்லா துரோகிகளையும் கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போன் பண்ணான். 2 நாள் முன்னாடி போன் பண்ணி ஊட்டி வர சொன்னான். நானும் நேத்தே ஊட்டி வந்துட்டேன். நேத்தைக்கு தான் இந்த வீடியோவை எனக்கு அனுப்புனான். இந்த வீட்டு அட்ரஸ கொடுத்து நீங்க அங்க போய் தங்கிக்கங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும். அகல்யா இத்தனை நாள் என்கிட்ட ரொம்ப சேஃபா இருந்தா உங்ககிட்ட ஒப்படைச்சிடலான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அதுக்கிடையில சுரேஷ் எப்படியோ மோப்பம் பிடிச்சு அகல்யாவை என்கிட்ட இருந்து கடத்தி கூட்டிட்டு போயிட்டான். இப்போ சுரேஷ் கிட்டதான் அகல்யா இருக்கா அப்படின்னு சொன்னான். எங்க வந்து பார்த்தா எல்லாம் உண்மைதான் போல இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா? சார், யாரும் உங்களை நல்லா ஏமாத்தி இருக்காங்க சார். அகல்யா எல்லாம் என்கிட்ட இல்ல. பொய்யாடா சொல்ற? காலை தூக்கி அவனை எட்டி உதைத்தான் ரகுபதி. கீழே விழுந்த சுரேஷ் சட்டென்று துள்ளி எழுந்தான். சார், உங்களை யாரும் நல்லா ஏமாத்தி இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அகல்யா என் கையில இல்ல. திரும்ப திரும்ப பொய்யாடா சொல்ற? வாங்கடா, வந்து இவனுங்களை அடிச்சு நொறுக்குங்கடா. ரகுபதி வீட்டிற்குள் பார்த்து குரல் கொடுக்க வீட்டிற்குள் இருந்து வெளிப்பட்ட 50க்கும் மேற்பட்ட ரவுடிகள் அனைவரையும் சுற்றி வளைத்து அடி அடி என்று அடித்து நொறுக்க வலி தாங்க முடியாமல் அனைவரும் ஐயோ அம்மா என்று கத்த ஆரம்பித்தனர். இறுதியில் சுரேஷ் ரகுபதியின் காலில் வந்து வீழ்ந்தான். சார், முதல்ல உங்களுக்கு போன் பண்ணது யாருன்னு கண்டுபிடிங்க சார். அவன் தான் நம்மளை எல்லாரையும் கோத்து விட்டு சண்டை மூட்டி விட்டு அழகு பாக்குறான்னு நினைக்கிறேன். நீங்க முதல்ல அவனுக்கு போன் பண்ணி அவன் யாருன்னு கேளுங்க. அகல்யா அவன்கிட்டதான் இருக்கணும். அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே ரகுபதியின் செல்லுக்கு அழைப்பு வந்தது. வீடியோ கால் தான் வருகிறது. எனக்கு தகவல் கொடுத்த என்னுடைய வெல்விஷர் தான் இப்ப வீடியோ கால் பண்றான். யாருன்னு நீங்களே பாருங்க. அழைப்பை ஏற்றுக்கொண்டான் ரகுபதி. வசீகரன் தான் ஸ்கிரீனில் தெரிந்தான். சார், ஒரு நிமிஷம், அந்த செல்ல அப்படியே திருப்பி அந்த சுஜித் சுரேஷ் கிட்ட கொடுக்குறீங்களா? ரகுபதியும் செல்போனை அப்படியே சுரேஷை நோக்கி திருப்பினான். வசீகரனை கண்டு ஆடி போனான் சுரேஷ். என்னடா சுரேஷ், அந்த சுஜித் எங்க? அவனை காணோம். சுஜித்தை இழுத்து ஸ்கிரீனின் முன்னால் நிறுத்தினான் சுரேஷ். என்னடா சுஜித், நல்லா இருக்கியா? செல்லம்மா கிடைச்சாங்களா? ஏளனமாக கேட்டான் வசீகரன். இதெல்லாம் உன் வேலைதானா? வேற யார் வேலைன்னு நினைச்ச? அகல்யாவை தேடி ஒரு கூட்டம் வந்ததே, அதுதான் வந்து சேர்ந்துடுச்சே. செமத்தியா வாங்கி கட்டிக்கிட்டீங்களா? எல்லாத்தையும் அப்படியே லைவால பாத்துட்டு இருக்கோம். லைவா பாத்துட்டு இருக்கியா? ஆமாடா, நீ என் காரை என்கிட்ட ஒப்படைக்க வரும்போதே என் வாழ்க்கையில திட்டம் போட்டு விளையாடுனது நீதான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது எதுவும் தெரியாம நீ நல்லவ மாதிரி வந்து என்கிட்ட என் காரை கொடுத்துட்டு போகும்போதே உனக்கு தெரியாம ஒரு ஸ்பை கேமராவை உன் செல்போன்ல செட் பண்ணி தான் அனுப்புனேன். அந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உன் லைஃப்ல என்னென்ன நடக்குதுன்னு நான் லைவா பாத்துட்டு இருக்கேன்.
இப்ப நீ வாங்கி கட்டிக்கிட்ட அந்த அடி வரைக்கும். அந்த ரகுபதியை கூட அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்தது நான் தான். ரகுபதி நம்பர் எப்படிடா இவனுக்கு கிடைச்சதுன்னு யோசிப்ப. ரொம்ப யோசிச்சு மூளையெல்லாம் குழப்பிக்க வேண்டாம். ஒரு தடவை உன் பக்கத்துல உட்கார்ந்திருந்த அந்த சுரேஷ் இருக்கான்ல, அவனுடைய போஸுக்கு போன் பண்ணும்போது அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்ததுல அந்த ரகுபதி நம்பர் கிடைச்சிருச்சு. ஏன் ஆட்டம் ஈஸி ஆயிடுச்சு. இப்போது ஸ்கிரீனில் அகல்யா தெரிந்தாள். என்னடா சுஜித், நல்லா இருக்கியா? அகல்யாவின் குரலை கேட்டு அதிர்ச்சியோடும் வியப்போடும் ஓவியாவை பார்த்தான் சுஜித். என்னடா அப்படி பாக்குற? ஓவியாவும் நானே, அகல்யாவும் நானே. என் வீட்டுக்கு வந்த நீ என்ன பார்த்தும் என்ன அடையாளம் தெரியாம நான் கொடுத்த டீய வாங்கி குடிச்சிட்டு போயிட்ட. அது டீன்னு நீ நினைச்ச? டீ இல்லடா, பாய்சன், விஷம் விஷம். இவர்தான் காந்தி மாதிரி அகிம்சை அது இதுன்னு சொல்லி உங்களை எல்லாம் அப்படியே போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கலான்னு சொன்னாரு. ஆனா நான் விடுவேனா? போலீஸ் வந்து சேர்றதுக்குள்ள நீயும் அந்த சுரேஷும் பரலோகம் போய் சேர்ந்துடுவீங்க. நீங்க 2 பேராவது செத்து ஒழிவீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இப்போது ஸ்கிரீனில் வசீகரன் தெரிந்தான். என்ன அகல்யா, நீ இப்படி அவசரப்பட்டுட்ட? நான் தான் ஒரு சூப்பர் பாம்ப அந்த சுஜித்தோட கழுத்துல போட்டு அனுப்பி விட்டேனே, அது இதோ இப்போ டப்புன்னு வெடிச்சு சிதற போகுது. நீ அவங்க 2 பேருக்கு தான் பாய்சன் வச்ச, நான் அந்த மொத்த கூட்டத்துக்கும் வேட்டு வச்சிருக்கேன். அதிர்ச்சியோடு அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க பாம்பு வெடித்தது. சில நிமிடங்களிலேயே அந்த பிளாஷ் நியூஸ் அனைத்து ஊடகங்களிலும் வெளியானது. பெண்களை வைத்து தொழில் செய்யும் கும்பல் ஊட்டியில் ஒரு வீட்டில் கூடி இருக்கும் போது அவர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அது கை சண்டையாக மாறி ஒருவர் கையில் இருந்த குண்டு வெடித்து சம்பவ இடத்திலேயே அனைவரும் பலியாயினர். அப்பாடா, பொண்ணுங்களை கடத்தி பிசினஸ் பண்ற கூட்டம் அடியோடு அழிஞ்சது. அகல்யாவின் அம்மா மார்பில் கை வைத்து அழுத்தி நிம்மதி பெருமூச்சு விட ஆதவனும் மகிழ்ச்சியில் துள்ளினான். அகல்யா வசீகரனின் கரத்தை இறுக பிடித்தபடியே, உங்க திட்டம் தான் சூப்பர் என்றாள். மறுநாள் அகல்யாவை சூழ்ந்திருந்த ஆபத்து விலகிய மகிழ்ச்சியிலும் அவளை பிரியும் வேதனையில் கண்ணீரோடும் விடை பெற்றான் ஆதவன். ஏர்போர்ட் வரை வந்து அவனை வழி அனுப்பிவிட்டு வீடு திரும்பும் போது சோகத்தில் வசீகரனின் மார்பில் சாய்ந்தவளின் நெற்றியில் முத்தமிட்டவன், ஏன் நீ கவலைப்படுற? எப்ப வேணாலும் ஆதவன் வந்து போவான். நீ விருப்பப்பட்டா நாமளும் சிங்கப்பூர் போய் அவனை பார்த்துட்டு வரலாம். அவன் ஆறுதல் கூறினாலும் அவள் விழிகள் நிறைந்து வழிய காரை சாலை ஓரமாக நிறுத்தியவன் அவளை ஆறு தழுவி அவளது வேதனைக்கு முத்தங்களால் முற்றுப்புள்ளி வைத்த பின் காரை வீட்டை நோக்கி செலுத்தினான். உயிரே நீ எங்கே, உடலாய் நான் எங்கே நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.